விருச்சிக ராசிக்கு ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 2026ஆம் ஆண்டு அந்த குணத்தில் என்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத முதல்ல சொல்லுங்க மேம். நான் சொல்கிற பாயிண்ட்டு கரெக்டு அப்படிங்கிறத லாஜிக்கலாக புட்டு புட்டு வைப்பாங்க. நான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. நான் என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லுவார். நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்களோ அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு ஒய்ஃப் சொல்லுவாங்க. ஸோ இதனால் எங்களுக்குள்ள ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது நிறைய வந்துட்டுருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேர் வேலையில் இருந்தவங்க பிஸ்னஸ்க்கு மாறக்கூடிய ஒரு பிராப்தம்ங்கிறது இந்த குறிப்பிட்ட வருஷத்தில் இருக்குது. நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட், ரியல் எஸ்டேட் இந்த பிஸ்னஸ்குள்ளே வரதுக்கான யோகம் அதிகமாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு லேண்டை வாங்கி போடுவாங்க, அது ஒரு 4 வருஷம் கழிச்சு விற்பாங்க. என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும், எவ்வளோ தான் நல்லா சாப்பிட்டாலும் இந்த நோய் மட்டும் என்னை விடவே மாட்டேங்குது. சுற்றி இருக்கிறவங்கள பார்த்தா எனக்கு பொறாமப்படுற அளவுக்கு எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு வருஷமாக தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது. மாடரேட் ரிஸ்க்குள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கிறது, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 8 years பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. ஏன்னா சனியுடைய வீடுங்கிறதுனால லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டை கொஞ்சம் உடச்சி போட்டிங்க அப்படின்னா இந்த வருஷம் ஃபினான்ஷியல் பர்டன்கிறது கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோபோத்துக்கு மாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு 2026 என்னெல்லாம் நல்ல விஷயங்களை தரப்போகுது, அவங்களுக்கு இந்த வருடத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் விலாவரியாக பார்க்கலாம். பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 2026ஆம் ஆண்டு அந்த குணத்தில் என்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத முதல்ல சொல்லுங்க மேம். 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான உளவியல் மாற்றம், விருச்சிகத்துக்கான ஒரு கோர் கேரக்டர்னு ஒன்று இருக்குது. எதுனாலும் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. நான் சொல்கிற பாயிண்ட்டு கரெக்டு அப்படிங்கிறத லாஜிக்கலாக புட்டு புட்டு வைப்பாங்க. இவங்க என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் ஒரு லாயர் மாதிரி பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இந்த சமயம் இது என்ன ஆகும்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. நான் என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லுவார். நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்களோ அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு ஒய்ஃப் சொல்லுவாங்க. ஸோ இதனால் எங்களுக்குள்ள ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது நிறைய வந்துட்டுருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்லை, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சுற்றி இருக்கிற நபர்கள் நிறைய பேர்கிட்ட ஈகோ கிளாஷுங்கிறது தன்னை அறியாமல் வந்திருக்கும். அதுக்கு காரணம் அந்த எதிராளியாக கூட இருக்கலாம். பட் இதை வந்து அதிகமாக விருச்சிகம் வந்து என்கவுண்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபார் இங்கே ஒரு வீட்டில் வந்து ஒரு ஒய்ஃப் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஏர்ன் பண்ணுறாரு, பட் இவர் வந்து நிறைய செலவழிக்கிறாருன்னா அதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சண்டை. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து விருச்சிகத்துக்கு நிறைய இருந்திருக்கும். இதுக்கு எல்லாம் காரணம் வந்து புவர் கம்யூனிகேஷன் தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணிவிட்டு அதை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு இந்த ஒரு வருஷம் இருக்குது. குறிப்பாக வந்து இவங்க கொஞ்சம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரி, இவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமா, விட்டுருவோமே, ஏன் நம்ம எனர்ஜி இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம், அதுக்கு பதிலாக ஆக்கப்பூர்வமாக எதை பண்ணோம், உனக்கெல்லாம் ஆன்சர் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சில பேரை இக்னோர் பண்ணிவிட்டு வேலையில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு வருடமான விருச்சிக ராசிக்கு இந்த வருடம் அமையுது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது மேம், எதெல்லாம் சிறிது நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லுங்க மேம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னென்னா, குடும்பஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை விழுது. தனுச குருவே பார்க்குறாரு. அப்போ குடும்ப நபர்கள்கிட்ட இவ்வளோ நாள் சப்போர்ட்டே இல்லை. ஒரு கடன் வாங்கினா கூட பெத்த அம்மாவே ஏன்டா நீ கடன் வாங்கணும்னு திட்டுறது, குடும்பக்காரங்க வந்து ஒதுக்குறது, இவர் ஏதாவது ஒரு போல்டாக ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது, திருமணத்தில் கூட இவங்க இன்ட்ரெஸ்ட்டை கேட்காம இருக்கிறதுங்கிற மாதிரி நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து விருச்சிகத்துக்கு குடும்பம் கூட நடந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த விஷயங்கள்லாம் இந்த குறிப்பிட்ட வருடம் மாறப்போகுது. விருச்சிக ராசிக்காரங்களே அவங்க குடும்பம் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வருடமாக 2026 விருச்சிகத்துக்கு அமையுது. ஒரு மைனஸ் அப்படின்னா என்னென்னா, இவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் சில வந்து பிளாக்கேஜஸ், பணம் எங்கேயாவது போய் சிக்கிக்கிறது, இல்லை தப்பான நபர்கள்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து ஏமாறுறதுன்னு பணம் சம்மந்தப்பட்ட ஒரு நெகட்டிவான ஒரு கசப்பான அனுபவங்கள் நிறைய விருச்சிகத்துக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல், செலாவணி இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது. 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து மேம் ஒரு நபரிடமிருந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அது இந்த ராசியில் இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறது இது யாராக இருக்கும் மேம்? விருச்சிக ராசி நேயர்கள் குறிப்பாக இந்த ஒரு ராசிக்காரங்க கிட்ட ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இவங்ககிட்ட வச்சுக்கவே கூடாது அப்படின்னா கடக ராசிக்காரங்க. என்ன ரீசன் அப்படின்னா, கடகமும் விருச்சிகமும் ஒன்றும் பகை கிரகங்கள் இல்லை. ஆனால் விருச்சிகத்துக்கு வந்து 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஆகாத ஒரு ஸ்தானம் தான். அந்த ஸ்தானாதிபதி தான் சந்திரன். ஸோ விருச்சிகத்தோட குணத்துக்கும் கடகத்தோட குணத்துக்கும் ஜெல் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ விருச்சிகம் ஒன்று சொல்லுதுன்னா கடகம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும். அதனால் கடகராசிக்காரங்க கிட்ட அதிகமாக சண்டை போடுறது, அதிகமாக பேச்சுவார்த்தை நடக்கிறது, அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இணக்கமாக கொண்டு போகணும்னு நினைக்கிறது, அவங்கக்கிட்ட கேட்டு முக்கிய முடிவு எடுக்கிறது, அவங்கள ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் ஆக்குறது, அவங்க சொல்கிற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது, குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, இதெல்லாம் விருச்சிகம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு கடகத்துக்கிட்ட என்னென்னு மட்டும் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த வருடம் இன்னும் பெட்டராக இருக்கும் விருச்சிகத்துக்கு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து இந்த 2026ஆம் ஆண்டு தொடங்கணும், நான் புதுசாக தொடங்க போகிறேன் அப்படின்னா எப்போ தொடங்கலாம், அது எந்த துறை சார்ந்து தொடங்கலாம், இருக்கக்கூடிய பிஸ்னஸில் நான் ஒரு முன்னேற்றம்னாலுமே அது எப்போ கிடைக்கும் மேம்?
விருச்சிக ராசி நேயர்கள் இந்த குறிப்பிட்ட 2026 வருடங்களில் தொழில் அமைப்பு எப்படி இருக்குன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா 6ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். 6ஆம் அதிபதி உச்சமாக இருக்கும்போது தான் இந்த வருடமும் பிறந்திருக்கு. 10ஆம் இடமும் ஈக்குவலாக வலுப்பெற்றிருக்கு. அப்போ நிறைய பேர் வேலையில் இருந்தவங்க பிஸ்னஸ்க்கு மாறக்கூடிய ஒரு பிராப்தங்கிறது இந்த குறிப்பிட்ட வருஷத்தில் இருக்குது. நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட், ரியல் எஸ்டேட் இந்த பிஸ்னஸ்குள்ளே வரதுக்கான யோகம் அதிகமாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு லேண்டை வாங்கி போடுவாங்க, அது ஒரு 4 வருஷம் கழிச்சு விற்பாங்க. இந்த வருடம் விருச்சிகம் வாங்கக்கூடிய லேண்ட் எல்லாமே நல்லாவே அப்ரிஷியேட் ஆகும். ஸோ நிறைய இந்த ஃபீல்டு ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய பிஸ்னஸ்க்குள்ளே விருச்சிகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. விமனாக இருந்தால் கூட தைரியமாக இந்த மாதிரி பிஸ்னஸ்க்குள்ளே இறங்குவாங்க. ஃபயர் ஒர்க்ஸ் வந்து நல்லாவே சூட் ஆகும். அதே மாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸஸ் இதெல்லாம் விருச்சிகம் எடுத்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மே மந்த்துக்கு மேலவே இவங்க எப்போ வேணாலும் பிஸ்னஸ் தொடங்கலாம். அந்த பிஸ்னஸ் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாகவும் விருச்சிகத்துக்கு அமையும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து ஒரு வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வேலையில் ஒரு முன்னேற்றம் ஆகட்டும், ப்ரமோஷன்ஸ், இல்லை எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட்ஸ் வேணும், இல்லை நான் ஒரு வேலையை ஷிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்குமே இந்த 2026 எந்த அளவு சப்போர்ட் பண்ண போகுதுங்க மேம்? விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு வேலை மாற்றங்கள், வேலை விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுதுன்னா, கவர்மெண்ட் ஜாப் நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது நிச்சயமாக கிடைக்க போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், ரயில்வேஸ், பேங்கிங், ஃபினான்ஸ் செக்டர், டீச்சிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறது, அது நினச்ச இடத்துல வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விருச்சிகத்துக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். யூனிஃபார்ம்டு சர்வீசஸ்க்குள்ளே விருச்சிக ராசிக்காரங்க நிறைய போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருக்கேன், எனக்கு ஃபெயில் ஆகிட்டே இருக்குன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக கிளிக் ஆயிரும். ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க யாருமே கிவ் அப் பண்ணாமல் இந்த ஒரு வருஷம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஐடி இந்த மாதிரி செக்டர்ஸ், ப்ரைவேட் செக்டர்ஸ்லேயுமே நான் இருக்கிறேன், எனக்கு வேலை மாற்றம் எப்படி இருக்கும்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். எதிர்பாராத ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லணும். எதிர்பாராத நேரத்தில் ஒரு இன்க்ரிமெண்ட்டு, அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, ஒருத்தர் வேலை இழப்பார் அந்த இடத்துல போய் இவங்களை உட்கார வைக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் விருச்சிகத்துக்கு நடக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது இந்த 2026ஆம் ஆண்டு எந்த அளவு சாதகமாக இருக்குங்க மேம்? விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு திருமண யோகம் எப்படி இருக்குது? 7ஆம் அதிபதி சுக்கிரன் வருடம் பறக்கும்போது நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ இனிஷியலாக முதல் 4 மாதங்கள் திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்துக்கிறது விருச்சிகத்துக்கு நல்லது. ஏதோ ஒரு பொண்ணு மாப்பிள்ளை செட் ஆயிடுச்சுனாலுமே ஒரு 4 மந்த்ஸ் கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணுங்கள். பெரியவங்களுக்குள்ளே பேசிக்கங்க, வச்சுக்கோங்க. மாப்பிள்ளை பொண்ணுமே அதிகமாக பேசாமல் இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா ஃபோனில் பேசி சண்டை வரதெல்லாம் இந்த அமைப்பில் தான் நடக்கும். சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ அதனால் அந்த கம்யூனிகேஷனில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஒரு பொண்ணையும் மாப்பிள்ளையோ காட்டிட்டு சில பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காதல் திருமணம் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்குமே ஒரு நல்ல யோகம் அப்படிங்கிறது இந்த ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. வெளிநாட்டில் வந்து ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணோ கிடச்சி அங்கே செட்டில் ஆகிறது, அந்த மாதிரியான அமைப்புகளும், தூர தேசம், தூர பிரயாணம்ங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பும் விருச்சிக ராசிகளுக்கு அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க மேம் இந்த 2026? 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது? இல்லாதவனுக்கு தான் அந்த அருமை தெரியும்னு சொல்கிற மாதிரி விருச்சிகம் வந்து அதிகமாக கவலைப்பட்டுட்டு இருந்ததுங்கிறது இந்த குழந்தையோட விஷயந்தான். என்னதான் வெளியில் போல்டாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எமோஷ்னலாக இவங்க ஊண்டாக இருக்கிறது ரொம்ப அதிகம் இந்த குழந்தைங்கிற ஒரு விஷயத்தில். ஏன்னா 5ஆம் அதிபதியோட பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கடந்த ஒரு 2 வருஷமாகவே ரொம்ப நல்லா இல்லை. செவ்வாயுமே அடிக்கடி டிரான்சிட் ஆகிக்கிற கிரகம் தான். ஸோ சனியோடு சேரும்போது, ராகுவோடு சேரும்போது சில மிஸ்கேரேஜஸ் ஏற்படுறது, ஒரு நெகட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது எல்லாமே விருச்சிகத்துக்கு இருந்தது. அந்த நிலை மாறி இப்போ 5ஆம் இடம் வலுவாகி குரு வந்து தன்னுடைய வீட்டை பார்க்கறதுனால, குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பம் விருத்தியாகும். குடும்பத்தில் ஒரு புது நபர் ஆட் ஆவாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய சந்தோஷத்தை கொடுக்க போகிறாங்க. ஸோ நேச்சுரல் கான்செப்ஷனே நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பாசிபிள். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிற வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லுங்க மேம். ஸோ இந்த 2026 விருச்சிக ராசி எந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாங்க மேம்? அப்படியே பண்ணும்போது சக்ஸஸ் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும் மேம். 2026ஆம் ஆண்டு குழந்தை இல்லாத விருச்சிக ராசிக்காரங்க எந்தெந்த மாதம்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும்? ஏன்னா இந்த ஐவிஎஃப், ஐயுஐ இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல், நிறைய எக்ஸ்பென்ஸும் கூட, அதிகமாக ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸும் கூட. ஸோ அப்போ எந்த மாதம் கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த மாதங்களில் மருத்துவ ஆலோசனையோட இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுங்கிறது நல்லது. ஸோ அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஜான்வரி மந்த்து, ஆகஸ்ட் மந்த்து, செப்டம்பர் மந்த்து ரொம்பவே ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸுக்கு. இந்த பர்டிகுலரான 3 மந்த்ஸில் இவங்க ட்ரீட்மெண்ட்டை மேற்கொள்ளும் பட்சத்தில் அதோடைய சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. 2026 விருச்சிக ராசிக்கு வந்து மேம் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது? அப்படி ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலுமே அது ஒரு முன்னேற்றம் கிடைக்குமாங்க மேம்? 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி நேயர்கள் என்ன மாதிரியான ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க? என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும், எவ்வளோ தான் நல்லா சாப்பிட்டாலும் இந்த நோய் மட்டும் என்னை விடவே மாட்டேங்குது. சுற்றி இருக்கிறவங்கள பார்த்தா எனக்கு பொறாமப்படுற அளவுக்கு எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. முக்கியமாக ஹார்மோனல் இஷ்யூஸ் நிறையா இருக்கும். தைராய்டு, பிசிஓஎஸ், பிசிஓடி மாதிரி பிரச்சனை பெண்களுக்கும் ஆண்களுக்குமே ஹார்மோனல் இஷ்யூஸ் சில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹேர் ஃபால் ப்ராப்ளம், பாடி ஹீட் எக்ஸசிவாக இருக்கிறது, உட்காந்து எஞ்சிட்டு போனாலே இந்த இடம் கொதிக்கும், அந்த அளவுக்கு உடல் உஷ்ணம் இருக்கும். உள்ளங்கை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூடாக இருக்கும், கண்ணெல்லாம் எரியும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். உடம்புல அப்பப்போ ஹீட் பாயில்ஸ் வர்றது,
ஸ்கின் ரேஷஸ் வர்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு வருஷமாக தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது. ஸோ ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் கை வைத்தியம் பார்த்துக்கிட்டீங்க, அல்லது உங்கள் உடலோட வெப்பநிலை வெதருக்கு தகுந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிறீங்க, ஸ்கின் கேர் பண்ணிக்கிறீங்கனாலே அது நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க அந்த நோய் பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் 2026 அமையுது. விருச்சிக ராசினியர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்டில் வந்து இந்த காலகட்டத்தில் எப்படி பண்ணலாம் மேம்? ஷேர் மார்க்கெட்டில் வந்து எந்த துறையில் பண்ணலாம், இல்லை எந்த மாதத்தில் வந்து பண்ணால் சக்ஸஸ் அண்ட் ப்ராஃபிட்டுங்கிறது அதிகமாக கிடைக்கும்? விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2026 ஆண்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது? பொதுவாக வந்து ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல்ஸ்லாம் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா, எங்களுக்கு வந்து அது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா த ஆன்சர் இஸ் எஸ். ஏன்னா 12ஆம் இடம் வலுவாக தான் இருக்குது. சுக்ரன் 3ஆம் இடத்துல இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை, சனியோட வீட்டில் தான் இருக்கிறாரு. ஸோ தாராளமாக நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். மாடரேட் ரிஸ்க்குள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கிறது, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 8 இயர்ஸ் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. ஏன்னா சனியோட வீடுங்கிறதுனால லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் மே மந்த்துக்கு மேலே எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஹெவி மெட்டல்ஸ், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரியான செக்டர்ஸில் நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை பெற்றுத்தரும். விருச்சிக ராசினியர்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் குறைக்குமா மேம்? இந்த 2026 லோன், இஎம்ஐ, பர்ஸ் லோன் இந்த மாதிரி எந்த லோன் இருந்தாலுமே அது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை புது லோன் வரக்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம்? விருச்சிக ராசி நேயர்கள் 2026 ஆண்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டை கொஞ்சம் உடச்சி போட்டிங்க அப்படின்னா இந்த வருஷம் ஃபினான்ஷியல் பேர்டன்கிறது கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இந்த கிரெடிட் கார்டு இருக்குங்கிற தைரியத்திலே நம்ம எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். நம்மளோட ஆக்சுவல் சேலரி என்ன, இன்கம் என்ன, எவ்வளோ அவுட் கோயிங்காக இருக்குங்கிற ஒரு கன்சர்னே இல்லாமல் பண்ண வைக்கும் இந்த கிரெடிட் கார்டுங்கிற விஷயம். ஸோ ஒன்று கிரெடிட் கார்டை தூக்கி எங்கேயாவது அலமாரில் போடுங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. வெளியில் எங்கேயாவது கடன் வாங்கி கூட அதை க்ளோஸ் பண்ணி அந்த கிரெடிட் கார்டை உங்கள் கையிலையோ உங்கள் பர்ஸ்லேயோ வச்சுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா 2026 ரொம்பவே நல்லாயிருக்கும். சுப கடன் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வீடு வாங்குறதுக்கு வந்து நான் ஒரு லோன் வாங்குகிறேன், அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லோன் வாங்குறேன், ஒரு கோல்டு லோன் போகிறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். பட் லையபிலிட்டிஸ்க்காக கார்டு யூஸ் பண்ணுறது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்லாம் இருக்குது, நீங்கள் உனக்கு வேலையே இல்லைனாலும் நான் லோன் தரேன்னு சொல்கிற கம்பெனிஸ்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போய் லோன் வாங்காமல் இருந்துக்கிறது ரொம்ப நல்லது விருச்சிகத்துக்கு. விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்ல வேண்டிய ஒரு கோயில் அப்படின்னா அது எதுவாக இருக்கும்? 2026 ஆண்டு விருச்சிக ராசி நேயர்கள் முக்கியமாக போக வேண்டிய ஒரு சிறப்பான கோவில் பழனி தண்டாயுதபாணி கோவில். ஏற்கனவே விருச்சிக ராசிக்காரங்க ஹெல்த் இஷ்யூஸ், நாள்பட்ட நோய்கள்லேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்கன்னு நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்கோம். ஸோ ஜான்வரி மந்த்தே இந்த முருகனை போய் நீங்கள் கும்பிடும் பட்சத்தில் உங்களோட உடலில் இருக்கக்கூடிய நோய் அப்படிங்கிறது மனதில் இருக்கக்கூடிய நோயோடு சேர்த்து வெளியில் போகிறதுக்கான ஒரு அமைப்பை இந்த முருகன் பெற்று தருவார். அங்கே போயிட்டு வரும் பட்சத்தில் ஃபினான்ஷியல் அப்லிஸ்மெண்ட்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அவர் ஆண்டி கோலத்தில் இருந்தாலும் உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை கண்டிப்பாக சிறப்பாக செய்வார். பழனிக்கு போயிட்டு வந்து நீங்கள் உங்களுடைய லோக்கல் பிளேஸில் நீங்களே வீட்டில் வந்து பஞ்சாமிர்தம் செஞ்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் விநியோகம் பண்ணிங்கன்னா கூட அது நல்ல பலனை பெற்றுத்தரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு பரிகாரம் கொடுக்கலாம் லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ் கிடைப்பதற்கு அப்படின்னா அது என்ன பரிகாரமாக இருக்கும்? விருச்சிக ராசி நேயர்கள் 2026 ஆண்டு இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும். இருக்கிற கிரக அமைப்புகள் வந்து எனக்கு இன்னும் ஒரு நிறைய பாசிட்டிவான விஷயம் கொடுக்கணும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அதுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணோன்னா, எல்லாருக்குமே வீட்டுக்கு பக்கத்தில் பழமையான சிவன் கோயில்கள் இருக்கும். அந்த கோயிலில் போய் உழவார பணின்னு சொல்லுவோம், கோயிலை வந்து க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ கூட ரீசெண்டாக திருவண்ணாமலையில் ஃபாரினர்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்ததை வந்து நம்ம பார்த்தோம், வீடியோஸ்லாம் ட்ரெண்டாக போயிட்டு இருந்தது. நம்ம பண்ணுறதுக்கு என்ன, நம்மளால் முடிஞ்சது ஒரு எக்ஸசைஸும் கூட. கோவிலை வந்து தூய்மையாக்குறது ஒரு புண்ணியமான ஒரு காரியம். ஸோ அதனால் கோவிலை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்தால் அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப நல்லது. அல்லது என்னால் அப்படி போய் ஹெல்ப்லாம் பண்ண முடியலைன்னா அந்த உழவாரி பணி செய்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இல்லை ரொம்ப கஷ்டப்படுறவங்க உழவார பணி செய்கிறாங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஃபினான்ஷியல் சப்போர்ட், ஏதாவது ஃபுட் டொனேட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது நல்ல பலன்களை பெற்றுத்தரும். விருச்சிக ராசினியர்களுக்கு 2026 ஆண்டு என்னெல்லாம் பலன் தரப்போகுது அப்படிங்கிறத விலாவாரியாக பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி சார்.